நேற்று காலையிலிருந்து தமிழக பாஜகவில் நிறைய கூட்டங்கள், நிறைய அறிவிப்புகள் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம செய்திகள் பார்த்துட்டு இருந்திருப்போம். அண்ணாமலை மீண்டும் ஒரு லைம்லைட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடியுது. அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவருக்கு 6 தொகுதியினுடைய பொறுப்பாளராக அவரை நியமிச்சிருந்தாங்க. பத்மநாபபுரம், காரைக்குடி, அப்புறம் மதுரை தெற்கு, அப்புறம் சிங்காநல்லூர், இந்த மாதிரியான தொகுதிகள்லாம் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த தொகுதிகளுடைய பொறுப்பாளராக நான் தொடர விரும்பலை அப்படின்னு அவர் அதற்கான காரணத்தையும் சொல்லி விலகி இருந்தார். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 72 பொறுப்பாளர்கள். இதில் நிறைய சீனியர்ஸ்க்கு அதிருப்தி இருந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், எல் முருகன் உள்ளிட்டோருக்கும் அதிருப்தி இருந்தது. ஆனால் அண்ணாமலை ரொம்ப வோக்கலாக அவர் வெளிப்படையாக பேசிட்டார், மற்றவர்களெல்லாம் பேசலை அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நேற்று பிஎல் சந்தோஷ் தலைமையில் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை ஓப்பனாகவே தன்னுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா பிஎல் சந்தோஷ் மூலமாக தான் பாஜகவுக்குள்ளே அண்ணாமலை வந்தார். பிஎல் சந்தோஷுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுனால தான் அவரால் பாஜகவில் உயர் பதவிகளுக்கு வர முடிந்தது அப்படின்ற நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிஎல் சந்தோஷ் முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத ரொம்ப ஓப்பனாக பேசினதாக சொல்கிறாங்க. இதற்கிடையில் பாஜகவுடைய தமிழ்நாடு அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் இவர் 2015 இருக்கிறாரு. பொதுவாக இந்த அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி காலம் அப்படின்றது ஒரு 6 ஆண்டுகளாக இருக்கும். 6 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றுவாங்க. ஆனால் இவரை பொறுத்தவரையில் மோர் தென் 6 இயர்ஸ் இருந்திருக்கிறாரு அப்படின்றதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இவரை பொறுத்தவரையில் எல்லா தலைவர்களையும் பார்த்துட்டாரு. நம்ம தமிழிசை காலகட்டத்திலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் எல் முருகன், அப்புறம் அண்ணாமலை, இப்போ நைனா நாகேந்திரன் அப்படின்னு பல தலைவர்களை இவர் பார்த்துட்டாரு. இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தார்களோ அவர்களோட இவருக்கு எப்பயுமே டேர்ம்ஸ் சரியாக இருந்தது கிடையாது. அந்த கருத்து முரண்பாடுகள் அப்படின்றது தொடர்ச்சியாக இருந்தது. இவருடைய அந்த ஒப்புதலோடு தான் அந்த 72 பொறுப்பாளர்களுடைய பேரும் வெளியே வந்தது. இதில் அண்ணாமலை விலகியதை அடுத்து இது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறியது. இதை டெல்லி தலைமை பார்த்துருக்காங்க. இதில் இந்த மாதிரி நிறையா சிக்கல்கள் இருக்குது. இன்னும் எலெக்ஷனுக்கு லெஸ் தென் 64 டேஸ் தான் இருக்குது. அப்படின்றப்ப நம்ம எலெக்ஷன் ப்ரிப்பேர்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இன்னும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் தேர்தல் தேதியை அறிவிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாகாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஎல் சந்தோஷை அனுப்பிச்சு அங்கே என்ன நடக்குது அதை சரி பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் நேற்று அவர் இந்த ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்தது. அதில் பாஜக அலுவலகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கலை. ஆனால் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ரொம்ப செலக்டிவாக ஒரு சில பேருக்கு மட்டும் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, அப்புறம் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் மட்டுமே அழைக்கப்பட்டு அவர்களோடு அந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதன் இறுதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேசவ விநாயகத்தை அந்த பதவியிலிருந்து அவங்க நீக்கிடுறாங்க. புதிய பொறுப்பாளர் வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில நாட்களில் அதற்கான அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை பேசிய தகவல்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஒரு தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு சரியான வியூகம் அப்படின்றது நம்ம அமைக்கணும். எந்த வியூகமும் அமைக்காமல் நம்ம எப்படி தேர்தலை நம்ம சந்திக்க முடியும்? திடீர்னு 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கிறீங்க. இப்போ அதில் நிறைய தொகுதிகளுக்கு நான் சம்மந்தம் இல்லாதவனாக இருக்கிறேன். இப்போ நான் போய் மதுரை தெற்கில் என்ன ஒர்க் பண்ணிட முடியும் அப்படின்ற கேள்விகள்லாம் அவர் கேட்குறாரு. பத்மநாபபுரத்தில் போய் நான் என்ன ஒர்க் பண்ணிட முடியும் அப்படின்ற கேள்விகள் கேட்குறாரு. அதே மாதிரி இப்போ நான் தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா எனக்கான தொகுதியை நீங்கள் முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணால் தான் அங்கே போய் நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ண முடியும். எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 64 நாட்கள் தான் இருக்குது. அப்படின்றப்ப இந்த நேரத்தில் போய் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம தொகுதிகளை அலோகேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது எப்படி நமக்கு வெற்றியை தேடித்தரும்? ஸோ சரியான வியூகம் இல்லாமல் நம்ம ரொம்ப கிளஸ்டர்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது, ஒரு யுனைட்டடாக ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியலை அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை அவர் வெளிப்படையாக சொன்னதாக சொல்கிறாங்க. எனக்கு தேர்தலில் போட்டியிடறதுக்கு விருப்பம் தான். ஆனால் கட்சி இப்போயே எனக்கு எந்த தொகுதியில் நான் போட்டியிடணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள், இதை தாமதிக்க வேணாம் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் சைடு இருக்கக்கூடிய வேலிடான பாயிண்ட்ஸை அவர் முன் வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிஎல் சந்தோஷ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கட்சி தான் பெரிது, இண்டிவிஜுவல் பெரிய ஆட்களே கிடையாது நம்ம கட்சியை பொறுத்தவரையில். அப்போ பொதுவெளியில் பேசும்போது பப்ளிக்கில் நீங்கள் மீடியா அட்ரஸ் பண்ணும்போது கட்சியை முதன்மைப்படுத்துங்க, உங்களை நீங்கள் முதன்மைப்படுத்தி பேசாதீங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. இதை அண்ணாமலை குறி வச்சு அவர் சொன்னாரா
இல்லை பொதுவாக சொன்னாரா அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அண்ணாமலையுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இந்த தேர்தலில் நிச்சயமாக பாஜகவுக்கு தேவைப்படுகிறது என்பதை டெல்லி தலைமை புரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அண்ணாமலைக்கு திடீர்னு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அண்ணாமலைக்கான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து மார்ச் 1ஆம் தேதி கோயம்புத்தூர் வர்றாரு. கோயம்புத்தூருக்கு வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் அந்த மாநாடு அப்படின்றது அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பிப்ரவரி 14ஆம் தேதி சேலம் வர்றாரு. சேலத்தில் வந்து பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் அப்படின்றது நடக்க இருக்கு. அந்த கூட்டத்தில் முக்கியமான வியூகங்கள் வகுக்க போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அதற்கான ஒத்திகை தான் இப்போ பிஎல் சந்தோஷ் உள்ளிட்டோர் வந்தது. ஏன்னா கட்சியில் வந்து உட்கட்சி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் வந்து டெல்லி தலைமைக்கு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பிப்ரவரி 14ஆம் தேதி சேலத்தில் நடக்கக்கூடிய அந்த மையக்குழு கூட்டத்தில் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத ஒரு கிளாரிட்டியாக வந்து அமித்ஷா அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது, வியூகங்கள் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து கவர்னன்ஸை முன்னிறுத்தி தங்களுடைய தேர்தல் வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து எதிர்க்கட்சிகள் இல்லை. விஜய் வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வந்து வெளியே பேசுகிறாரே தவிர மற்றபடி தினந்தோறும் மக்கள் மத்தியில் அந்த அதிருப்தியை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வேலையை எதிர்க்கட்சிகள் செய்கிறார்களா அப்படின்னா இல்லை. ஸோ அதை வந்து இன்றைக்கி அண்ணாமலை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் மத்தியில் ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறது. அந்த மனநிலையை நம்ம வந்து கையில் எடுத்து நம்ம ஒரு வியூகம் அமைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படின்றது அண்ணாமலையுடைய விருப்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களை பொறுத்தவரையில் அண்ணாமலையுடைய கேப்பபிலிட்டி அப்படின்றது ரொம்ப பெருசுங்க. அண்ணாமலை வந்து இன்னும் பெட்டராக பயன்படுத்தியிருக்கணும் பாஜக. அப்போ தான் வந்து பாஜகவுக்கு இளைஞர்களுடைய வாக்குகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. நம்ம வீடியோக்குள்ளே கூட அவங்க சொல்கிறாங்க. அண்ணாமலையுடைய சிந்தனை ஓட்டமும் அதுவாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பாஜகவை பொறுத்தவரையில் தனக்கு இருக்கக்கூடிய அந்த பிரபலத்தன்மையை இன்னும் பெரிதாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாகவும் இருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு புதிய பதவி ஒன்று கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக சக்தி கேந்திரா அமைப்பினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளராக, தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஒரு பதவி வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவை பொறுத்தவரையில் இந்த விங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விங். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 68,000 பூத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களை, பாஜகவுடைய பூத் கமிட்டி உறுப்பினர்களை ஒருங்கிணைப்பது, அவர்களுக்கான பணியை வந்து அலோகேட் பண்ணுவது, அவங்கள மானிட்டர் பண்ணுவது அப்படின்னு இந்த மாதிரியான வேலைகள் இந்த தமிழக சக்தி கேந்திரா பாஜகவுடைய இந்த ஒரு அமைப்பு வந்து செய்யும். ஸோ அதனுடைய தலைவராக, தலைமை ஒருங்கிணைப்பாளராக அண்ணாமலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் இல்லை ஒரு சில நாட்களில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அண்ணாமலைக்கு வந்து ரோலே இருக்காது, அண்ணாமலை வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்க போகிறார் அப்படின்லாம் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தோம். சிங்காநல்லூர் தொகுதியை அவர் வந்து டிமாண்ட் பண்ணுறாரு அப்படின்றத பற்றியும் பேசியிருந்தோம். சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுக இந்த முறை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. ஏன்னா 2006லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் திமுக ஜெயிச்சிருக்கு. மற்ற எல்லா முறையும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுகவுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு தொகுதியாக இருக்கிறதுனால அண்ணாமலைக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு அதிக அளவிலான வாக்குகள் வந்து சிங்காநல்லூர் தொகுதியிலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு டேட்டா பேஸை வச்சு சிங்காநல்லூர் தொகுதியை அண்ணாமலை டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. அண்ணாமலையுடைய டிமாண்ட் அப்படின்றது சரியான டிமாண்ட் தானா? அண்ணாமலையை பாஜக எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.